பிரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு வறட்சி இன்னைக்கு தேசம் முழுவதுமே, அது குறிப்பாக தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் இன்னைக்கு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு 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 வறட்சி இன்னைக்கு காணப்படுகிறது. எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஆண்டவரை வந்துட்டு ஒரு தேடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இன்னைக்கு காணப்படுகிறது. தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவர் இன்னைக்கு தேடுகிற ஒரு கூட்டமாக கூட்டம் இன்னைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆண்டவரை மறுதலித்து போன கூட்டங்கள் தான் இன்னைக்கு தேசத்தில் அதிகமாக காணப்பட்டு கொண்டே வருகிறது. வெறும் அற்புதத்திற்கும் வெறும் ஆசீர்வாதத்துக்கும் வெறும் தீர்க்க தரிசனத்துக்கும் தான் ஓடுகிற கூட்டமாக காணப்படுகிறது. தவிர இயேசுவின் சிலுவையை சுமக்கிற கூட்டத்தை இன்னைக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தேசம் இன்னைக்கு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இல்லாத ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னைக்கு தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சந்ததிகள். என் அன்பான தேவ ஜனமே, இந்த தேசத்துக்காக நாம் எதையாவது நாம் செய்ய வேண்டும், பாரத்தோடு செய்ய வேண்டும், தேசத்தில் ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த தலைமுறை எழுப்புதலை காணவில்லை என்றால் எந்த தலைமுறை எழுப்புதலை பார்க்க போகிறது? தேசம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சுவிசேஷம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, திருச்சபைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, துருபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் மூலமாக தேசம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்காக யார் திறப்பில் நிற்கிறது? இந்த தேசத்துக்காக யார் திறப்பில் நின்று ஓடுவது? இந்த தேசத்துக்காக சுவிசேஷத்தை சொல்வது யார்? இந்த தேசத்துக்காக பாரத்தை எடுப்பது யார்? இன்னைக்கு தேசத்தை அழிப்பவர்களாக தான் இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? என் அன்பான தேவ ஜனமே, அற்புதம் வேண்டுமா? நீ என்னிடமா? தீர்க்க தரிசனம் வேண்டுமா? நீ என்னிடமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? என்னிடம். தன்னைத்தான் கடவுளாக காண்பிக்கிற கூட்டமாக நீ மாறிவிட்டது. இயேசுவை மறுதலித்து போன கூட்டம், இயேசுக்கு துரோகம் செய்கிற கூட்டம், சபைக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டமாக இந்த கூட்டம் மாறிவிட்டது. என் தேசத்துக்காக இன்றைக்கு போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். தேசம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிலுவையின் சுவிசேஷம் உபசரிக்கப்படுவது இல்லை, சிலுவையின் சுவிசேஷம் அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இயேசு நாமம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய சொத்து, என்னுடைய அந்தஸ்து என்று தன்னைத்தான் மார்படித்துக் கொண்டு தன்னைத்தான் பெருமை பாராட்டுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த தேசம் பாவத்துக்கு நேராக கடந்து செல்கிறது. திருச்சபைகள் சுவிசேஷம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. மற்றவர்களால் மூலமாக அல்ல, கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் இந்த கிறிஸ்தவம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நண்பான தேவ ஜனமே, இந்த தேசத்துக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டும். சுவிசேஷம் அழிக்கப்படக்கூடாது. திருச்சபைகள் மிஷனரியுடைய வேர்வையும் இரத்தத்தினால் சிந்தப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபைகள், பரிசுத்த வேதகம், எவ்வளவு பேருடைய இரத்த சாட்சிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட எவ்வளவு பேருடைய தியாகம் பாரங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதகம் இன்றைக்கு அழிக்கப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு மாறிவிட்டது. என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீ விழித்து விடாவிட்டால் என்றைக்கு நீ விழித்திருக்க போகிறாய்? விழித்துக்கொள்ள ஜனமே. கிறிஸ்தவம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது, கிறிஸ்தவம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது, கிறிஸ்தவம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. என் தேசத்துக்காக நீ எழும்பி போராடுகின்ற ஒரு நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீ திறப்பில் நிற்கவில்லை என்றால் என்றைக்கு நீ நிற்க போகிறாய்? அன்பான தேவ ஜனமே, என்னுடைய சூழ்நிலை என்ன? என்னுடைய கிறிஸ்தவ சூழ்நிலை என்ன? மறுதலித்து போன ஒரு சூழ்நிலை, கிறிஸ்தவத்தை மறுதலித்து போன ஒரு சூழ்நிலை, இயேசுவை மறுதலித்து போன ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வறட்சி காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய வறட்சிக்கு யார் செய்வது, யார் சரி செய்வது, எப்படி சரி செய்வது என்கிற பாரம் இல்லாமல் பாரமற்ற ஒரு உணர்வற்ற ஒரு இருதயத்தோடு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இதுக்கு ஒரு உயிர் மூச்சு கிடையாதா? ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரா? மூடி கிடக்கிற இந்த வறட்சியான திருச்சபையில் ஒரு ஊர்மூச்சு வராதா? ஒரு ஊற்று பிறக்காதா? ஆகாரின் கண்ணீரை கண்டு அன்றைக்கு வனாந்தரத்தில் தண்ணீரை கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மளுடைய கண்ணீரை பார்த்து தேசத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க மாட்டாரா? என் அன்பான தேவ ஜனமே, அந்த ஆபிரகாம் நீதிமான்களுக்காக ஜெபித்தான் அல்லவா? இந்த நீதிமான்களுக்காக திறப்பில் என்று ஜெபிப்பது யார்? என் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு அழிக்கப்பட்டு கொண்டு வருது. கூட்டமான கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். மனித தேவங்கள் உருவாகி விட்டார்கள். மனிதனை கடவுளாக பாவிக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள உருவாகி விட்டது. தேசம் அந்தி கிறிஸ்துக்கு நேருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேசம் அந்தி கிறிஸ்துடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. திருச்சபைகள் அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஐயோ, என் ஜனம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறதே. விழித்துக்கொள்ள ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். என் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து களியாட்டங்களும் பொறாமைகளும் இச்சைகளும் காம வெறிகளும் இன்னைக்கு பண ஆசைகளும் தான் இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறது. பெருமை குறித்து இன்னைக்கு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. ஜனத்திற்கு யார் சுவிசேஷத்தை சொல்வது? அன்பான தேவ ஜனமே, இது சுவிசேஷம் நம்மளில் விழுந்த கடமை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது.
ஒருவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு வரவில்லை என திருச்சபையின் வீடுகளில் ஏற்றாதீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அல்லவா? தகப்பனுடைய இயேசுவின் சிலுவை குறித்த உபதேசத்தை அழிக்கிற கூட்டம் இதை கிளம்பி கொண்டு வருகிறது. என் ஜனமே, இந்த தலைமுறைக்கு நாம் யார் என்பதை காண்பிக்க வேண்டும். இந்த தலைமுறைக்கு சுவிசேஷம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். இந்த தலைமுறைக்கு இயேசு யார் என்பதை காண்பிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. அன்பான தேவ ஜனமே, வருத்தத்துடன் சொல்லுகிறேன், ஊழியம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. திருச்சபைகள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி விட்டார்கள். கள்ள ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். கள்ள போதர்கள் எழும்பி விட்டார்கள். கள்ள திருச்சபைகள் எழும்பி விட்டார்கள். துருபதேசங்கள், பணத்தாசைக்காக உபதேசங்கள் கிறிஸ்துவத்தை பிரித்து இன்றைக்கு காணப்படுகிறது. நிலைமை மாற வேண்டாமா? பாரத்தோடு ஜெபிங்க. தேச ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. ஆமென். நான் சந்திக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் தான். ஸோ அதிகமான டிராஃபிக் டெல்லியில் இருக்கும். அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் பஸ் பக்கத்தில் வந்ததான் தெரியும் நம்ம பக்கத்துலேயே வாரான்னு சொல்லிட்டு. ஸோ ஆபத்தானதான். பிரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஜெப யாத்திரையில் இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து டெல்லி பட்டணம் அதை சுற்றியுள்ள காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஜெப யாத்திரை இன்னைக்கு அதை குறித்து தான் இருக்க போது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள், ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வாராக. பிரைஸ் காட். ஸோ காலமே வந்துட்டு இந்த சைக்கிள் லோட்மெண்ட்ஸ் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டெல்லியில் அதிகமாக இந்த ட்ரை சைக்கிள் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹைவேஸில் எல்லாமே வரனா ஆட்டோஸ்னால டேஞ்சரஸ். ஆப்போசிட்டில் வர வண்டி இங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. பசுமாடை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேஸ்ட்டையும் பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ டெல்லி சில நேரங்களில் நம்மளை முகம் சுளிக்க வைக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் அதை பொறுமையோடு நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த ட்ராவலை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ரைட் நவ் போயிட்டு இருக்கிறேன். என்னோட பயணம் தொடர்கிறது. ஸோ ரோட்டோரங்களில் வாழும் மக்கள், ஸோ அவங்க குடிசை பகுதிகள், சிலவங்க ரோட்லேயே படுத்து கிடப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். இந்தியாவில் இது பார்க்க முடியாது. குதிரை வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மேரேஜுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, இந்த குதிரை வண்டியில் திருமணத்துக்கு போகிறது எல்லாமே. ஸோ மணமகன் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி தான் ட்ராவல் பண்ணுவார். ஸோ என்னுடைய சில வீடியோஸில் நான் அது காமிச்சிருப்பேன். ஸோ காலமே புறாக்களுக்கு இங்கே ஆகாரம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டமான புறாக்களின் கூட்டம். ஸோ அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. அதுக்குன்னு சாப்பாடு கொடுக்குன்னு ஒரு ஆள் இருக்காப்புல, அதை வாங்கி போடுவாங்க. ரைட். பிரைஸ் காட். டெல்லி ரோட்லேயும் குரங்கு பார்க்க முடியுன்றதுக்கு நான் இங்கே பாருங்கள், டெல்லி ரோட்டில் ஒரு பெரிய குரங்கு. அதை சைஸை பாருங்கள். புறா இருக்குது, மாடு இருக்குது, பசுமாடு இருக்குது, குரங்கு இருக்குது. டெல்லி ரோட்டில் எல்லாமே இருக்கியா. எங்கிட்ட நடந்து போகிறார் தலைவர். எம்மா ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து துக்லபாத் கோட்டை தான். இது வந்து துக்லபாத் ஃபோர்ட்டு. ஸோ ஒரு பெரிய ஒரு கோட்டை. ஸோ அண்டே ராஜாக்கா காலங்களில் கட்டப்பட்டதான். ஸோ அது பேரில் ஒரு கிராமம் கூட இருக்குது பாருங்கள், துக்லபாத் வில்லேஜ்னு கூட இருக்குது. ஸோ அதுவும் அந்த உள்ளுக்கு தான் இருக்குது. ஸோ கோட்டை அன்றைக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்றது பாருங்கள். ஸோ பெரிய ஒரு கோட்டை. ஸோ அந்த கோட்டையோட ஓரப்பத்து தான் வந்துட்டுருக்குறேன். ஸோ ரோடு போயிட்டுருக்குது. அழகான மரங்கள் சைடில் இருக்குது. ஸோ சூப்பர். துக்லபாத் கிராமம், துக்லபாத் கோட்டை. கடைசியாக வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துட்டேன். ஸோ என்னோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டேன். ஸோ இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. என்னுடைய ஜேர்னியை பார்த்தீங்க. ஸோ இதோட ஜெப யாத்திரை இந்த தேசம் முழுதும். ஸோ இந்த பயணத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ இந்த பகுதியில் தான் டெல்லியில் தங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ரூமு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், 100 கிருபைனால். ஸோ துணி வாஷ் பண்ணிட்டேன். இனி கொடி கட்டணும். கொடி கட்டினா தான் இல்லை காய போட முடியும். ஸோ சில நேரங்களில் நம்ம சைக்கிள் கூட நமக்கு ஒரு ஸ்டாண்ட் அமையும். பிரைஸ் காட். कैसे बैठते हैं? Did you know to stand? Wow. Did you know to jump? Wow. Okay. What are things? Run, sit, stand, jump. Okay. I
I'll say this one. I'll say this one. ऐसा मैं कहूंगा आपसे Not it continuously, और बराबर नहीं कहेंगे different way. और अलग अलग रूप से कहेंगे What I am saying, जो भी ये बोलेंगे if I say jump, जब भी बोलेंगे कूदिए you want to jump. आपको कूदना है If I say run, कभी आप बोलेंगे दौड़े you want to run. आपको दौड़ना है If you want to stand, और आपको स्टैंड होने के लिए you want to stand. आपको खड़ा होना है Am I right? और समझ गए आप लोग Do you understand? समझ गए आप लोग Ready? तैयार हैं Ready? Are you ready? Are you ready?